ஆனா முதல்வர் சொன்ன எந்த இடத்துலயுமே ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பத்தின விஷயங்கள் எதுவுமே இல்ல. உள்கட்டமைப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இல்ல. நாங்க காலேஜ் கொண்டு வந்தோங்கிற விஷயங்கள் இல்ல. சொல்றது எல்லாமே வந்து இந்த பணம் குடுத்த விஷயங்கள், பேர் காலை வச்சு உணவு திட்டம், பேர் வச்சது. பேர் வச்சது இதுதான் இருக்கு, அதிகமா இருக்கு. இந்த திட்டங்கள் மக்கள்ட்ட எந்த அளவுக்கு சென்றடைஞ்சிருக்கும்? இது முதல்வர் வந்து எல்லா மீட்டிங்லயும் பேசிட்டு இருக்காரு. ஆனா இது மக்கள்ட்ட சென்றடைய வாய்ப்பு இருக்குமா? ஒரே ஒரு விஷயம் இந்த ரூ. 5000 இப்போ வச்சுட்டு பெருமை பேசிட்டு இருக்காங்க. ரூ. 5000 வாங்குனவங்க கூட வாங்காதவங்களுக்கு தான் இப்போ செம்ம கோவம். சமூகமா இருக்கும். அப்படியே பேக் ஃபயர் ஆயிருக்கு. ஆமா. வாங்குனவங்களுக்கு சந்தோஷம். இன்னும் பல பேருக்கு வரலன்னு வேற சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது இல்லாம ஒரு 80,00,000 பேர்கிட்ட வெளியில இருக்காங்க கிடைக்காம. உங்களுக்கெல்லாம் ரூ. 5000 கிடைச்சுன்னா பக்கத்து வீட்டுக்கு ரூ. 5000 எனக்கு கிடைக்கலன்னா எவ்வளோ கோவம் வரும். அதுதான் பிரச்சனை. அது இவரு இந்த நான் சொல்றேன்ல இந்த அதிகாரிகள் இந்த மாரி இந்த ஃபார்மை வச்சுட்டு பேசுங்க, தலை சுத்துன்னு பேசுங்கன்னு. அந்த கும்பல் தான் அந்த லகடபாண்டி கும்பல் தான் இருந்துகிட்டு ஒட்டின்னுக்குது. இது ஒரு பாட்டுன்னா, இந்த உதயநிதி உதய் வழக்கம் போல இதே தான். நான் அதானே கேட்க வந்தேன். ஒரு விஷயம் பேசும்போது தாவேக்காவ நச்சுன்னு ஒரு அடி அடிச்ச மாரி அடிச்சுட்டாரு. கொள்கைன்னா என்னன்னு தெரியாத ஒரு இவங்கள்ட்ட என்டர்டெயின்மென்ட் கட்சி. இவங்கள்ட்ட அப்படியே கொள்கை இருக்கு. கொள்கை இருக்கு. அரசியல்ங்கிறது வேற. அது எப்படி பண்ணணுங்கிறத நம்ம இளைஞர் அணிட்ட கேட்டு பாருங்க. எல்லா அணிட்டையும் கேட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு, இவங்க அரசியலே ஒரு என்டர்டெயின்மென்ட் பொழுதுபோக்கா நெனச்சு பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் நம்மள சுத்தி சுத்தி சூழ்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிற வார்த்தையும் சொல்லியிருக்காரு. பத்திரிகையாளர சந்திக்கும்போது, அண்ணாவே விஜய் அவர்கள பார்த்து தான் கட்சி ஆரம்பிச்சாருங்கிற மாரி ஒரு நையாண்டியும் பண்ணியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? அதாவது இவரு இந்த கட்சி 75 ஆண்டுகள கட்சி, அந்த கட்சியுடைய அந்த நிலைத்த தன்மையில இருக்கான்னு பார்த்தா, இன்னைக்கு ஃபுல்லா அது அது இல்ல. ஃபோட்டோ ஷூட் கட்சியா ஃபோட்டோ ஷூட் கட்சி. மாத்திட்டு இது பண்றாங்க. கட்சி தலைவர்கள் எல்லாருமே ஒரு காலத்துல சீமான்கள், கோமான்கள்னு காங்கிரஸ திட்டினவங்கலாம், இன்னைக்கு இவர்கள் சீமான்கள், கோமான்களை தாண்டி கோடீஸ்வரர்லாம் எல்லாமே கட்சிக்காரங்களா இருக்காங்க. மாவட்ட செயலர்லேருந்து எல்லாருமே. யாராவது சொந்த வண்டிய யூஸ் பண்றாங்க. அரசு குடுத்த வாகனத்த பயன்படுத்துறாங்களா? எல்லாம் சொந்த வண்டி. அந்த அளவுக்கு இவங்க சொகுசு வாழ்க்கை போயிட்டாங்க. இவரு எப்படி வந்தாருன்னு தெரியும். நேத்து அவர் சொன்ன மாரி, உங்கள செயல் தலைவரா தான் பல வருஷம் வச்சிருந்தாரு. எல்லாம் பண்ணாரு. வந்த உடனே என்ன கதை? அந்நியாருக்கு பையன உடனே கொண்டு கொண்டு வரணும். வரணும். அப்ப திமுகவுடைய இத யார் தீர்மானிக்கிறா? இவரு கொள்கைய பத்தி பேசிட்டு இருக்காரு. திமுகவுடைய அடிப்படை விஷயங்கள யார் தீர்மானிக்கிறா? குடும்பமே எல்லாமே சேர்ந்து குடும்பம் தானே தீர்மானிக்குது. ஆமா. அப்படிதானே உங்கள கொண்டு வந்தாங்க. கொண்டு சரி, வந்துருக்காங்க. உங்கள ஈஸியா கிடைச்சிச்சு. எது? பதவிகள் எம்எல்ஏ எல்லாம். பதவி, இந்த பதவி, அமைச்சர் கட்சியில பதவின்னு செயலாளர் பதவின்னு. என்ன நீங்க அதுக்கு பெருசா லாயல்ட்டியா. லாயல்ட்டியா பண்றீங்க? மக்கள்ட்ட போய் நீங்க இப்ப கலைஞர் மாரி சுற்றுப்பயணம் ஸ்டாலின் எடுத்தாலே அவர் சுற்றுப்பயணம் போறாரு, பேசுறாரு. நீங்க என்ன பண்றீங்க? அங்கங்க ஒரு பொதுக்கூட்டம் போட்டு உங்க கட்சிக்காரங்கட்ட பேசுறது தான் கட்சி பணியா? குறைந்தபட்சம் அந்த தூய்மை பணியாளர் விஷயத்துல கூட நீங்க எதுவுமே பண்ணலையே. பண்ணல.